வணக்கம். மற்றுமொரு செய்தி. கொழும்பு நீதி அமைச்சின் அலுவலகத்தில் நிதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இடையில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. சந்திப்பில் 15 முதல் 30 வருடங்களுக்கு ஸ்ரீலங்கா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் உறவினர்கள் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல், சமூக மற்றும் பொருளாதார சவால்கள் கண்ணீருடன் எடுத்து கூறினர். தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரின் கூட்டத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவான தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும். கடந்த காலத்தில் இலங்கை இந்தியா ஒப்பந்த விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுவார்த்தைகள், ஜிவிபிக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் 12,000 விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் பயங்கரவாத தடை சட்டம் ஊடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பமானது கடந்த ஜனவரி 2025 முதல் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஊடாக எழுத்து மூலமான கோரிக்கை இடம்பெற்றது. இந்த சந்திப்பானது கடந்த ஜனவரி 2025 முதல் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஊடான எழுத்து மூலமான கோரிக்கை அமைவாக இடம்பெற்றது. இச்செய்தியின் விரிவாக்கத்தை காணொலி மூலம் பார்வையிடலாம்.